நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். பரந்து விரிந்த உலகையும் அதிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் படைத்து தன் படைப்புகளுக்காக, அதாவது தன் படைப்பின் சிகரமான மனிதர்களுக்காக மானிடராய் அவதரித்த தெய்வம் இன்று சிலுவை மரத்தில் 3 அணிகளால் அறையப்படுகிறது. ஒரு சிறு முள் நம் கால்களிலோ கரங்களிலோ பட்டால் கூட நம்மால் தாங்க இயலாது, அலறி துடிப்போம். ஆனால் நம் பாவத்தை தன் இரத்தத்தால் கழுவுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இது நன்றாக நமக்கு தெரியும். நாம் செய்யும் தவறுகளை உணர்கிறோமா? அவற்றை ஏற்றுக்கொள்கிறோமா? நம் புனிதர் வாழ்வில் நம் புனிதர் தேவ சகாயத்தை கொல்வதற்காக படைவீரர்கள் அவரை துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அவர் தப்புவதற்காக முயற்சியும் எடுக்கவில்லை. அவரின் காயப்பட்ட உடம்பில் மிளகாய்த்தூள் தடவி சூரிய ஒளி படும்படி நிறுத்திய போதும் அவர் தப்பி ஓட முயலவில்லை. காரணம் இயேசுவின் மீதான எல்லையில்லா அன்புதான். ஜெபம். அன்பு இயேசுவே, மீது கொண்ட அளவற்ற அன்பால் நம் புனிதர் ஆச்சரியப்படும் வகையில் தன் பாதச் சுவடுகளை விட்டு சென்றுள்ளார். நாங்களும் அவரைப் போல மீது அசையா நம்பிக்கையுடனும் அன்புடனும் வாழ வரம் தாரும். ஆமேன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தன் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுயிரை ஈன்றார் நல்லாயன். நாம் வாழ தன் மண்ணக வாழ்வை முற்றுப்புள்ளியாக்கினார் இயேசு. எப்போதும் அவரை சூழ்ந்து நிற்கும் கூட்டம் அவரை காப்பாற்ற முன்வரவில்லை. தன் பின்னாலே வந்த அன்பு சீடர்களையும் காணவில்லை. நம் மீது கொண்ட அன்பு தாகத்தோடே உயிர் நீத்தார் இயேசு. வெளிச்சம் கொண்ட பகல் பொழுது தன்னையே வெறுத்து இருளானது. ஆலயத்தின் திரைச்சீலை தன் அழகை மாய்த்து 2ஆக கிழிந்தது. பாறைகள் தன் இருப்பிடம் பிடிக்காமல் உருண்டோடின. கல்லறையில் சங்கமித்த பல ஆன்மாக்கள் அதிர்ச்சிக்குள்ளாயின. இயேசுவின் இறப்பு ஓர் உன்னத இறப்பல்லவா? நம் புனிதர் வாழ்வில் நம் புனிதர் தேவ சகாயம் துப்பாக்கியால் சுட்ட பின்பும் அவர் இறக்கவில்லை. ஆகவே புனிதர் அத்துப்பாக்கியை வாங்கி ஆசீர்வதித்து கொடுத்தார். அதன் பிறகுதான் அவர் சுடப்பட்டு இறந்தார். அப்போது ஒரு கல் ஒரு பாறை மீது விழுந்து மணி அடிக்கும் ஓசையாக கேட்டது. ஜெபம். அன்பு இயேசுவே, எம் புனிதரின் இறப்பு உமது இறப்பைப் போல உலகிற்கு இறை செய்தியை தந்தது. நாங்களும் வாழும் காலத்திலே உமது பாத சுவடுகளை பின்பற்றி வாழ வரம் தாரும்.